சாகித்ய அகாடமி விருதில் அரசியல் குறுக்கீடு செய்வது ஆபத்தானது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு அரசின் சார்பில் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சென்னையில் 3 நாட்களாக நடைபெற்ற சர்வதேச புத்தக கண்காட்சியின் நிறைவு விழா சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக புக்கர் விருது பெற்ற எழுத்தாளர் பானு முஷ்டாக் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பழமைகளை பொசுக்கி தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் பண்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார். மொழி மக்களை பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல, உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம் என்றும் முதலமைச்சர் கூறினார். இங்கே வந்திருக்கக்கூடிய உலக பிரதிநிதிகளுக்கு நான் ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது நீங்கள் தொழில் முதலீடு செய்ய மட்டும் உகந்த மாநிலம் இல்லை, அறிவை பகிர்ந்துக்கவும் மிக சிறந்த மாநிலம். கீழடி முதல் பூரணை வரை கண்டெடுத்த தொல்லியல் சான்றுகளை பாருங்க. தமிழ் சமூகத்தோட அறிவு மரபு எப்படிப்பட்டதுன்னு அப்போ புரியும். உலக நாடுகளின் சிறந்த படைப்புகளை தமிழில் கொண்டு வாங்க. அதேபோல் மனிதநேயத்தையும் சமூக நீதியும் பேசுகிற எங்கள் திராவிட கருத்து இலக்கியங்களையும் உங்கள் நாட்டு மக்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. எழுத்தாளர்கள் உலக வெல்வதை பெருமிதத்தோடு எதிர்நோக்கி அனைவரும் காத்திருப்போம். மொழி என்பது பிரிக்கக்கூடிய சுவர் இல்லை, அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம். சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு கடைசி நேரத்தில் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடு செய்வது ஆபத்தானது என்றும் சாடினார். எழுத்தாளர்கள், இலக்கிய அமைப்புகளின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு சார்பில் தேசிய அளவிலான இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இந்த மேடை வெளியிட விரும்புகிறேன். குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும். இதனை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் கட்டமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும். விருதோட தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். படைப்புகளின் இலக்கியத்தையும் வெளிப்படையான தேர்வு முறையும் உறுதி செய்யும் விதமாக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், விருதாளர்கள் அடங்கிய குழு ஒவ்வொரு மொழிக்கும் தனி அமைக்கப்படும். புரவலர் பணியை தமிழ்நாடு அரசு மன நிறைவோடு மேற்கொள்ளும். புத்தக வாசிப்பு மூலம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் அறிவுத்தி பரவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். முன்னதாக பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 84 நூல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.